திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய இந்திய யூனியன் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன், இந்திய யூனியன் லீக் கட்சி சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ்கனி மீண்டும் ஏணி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். மாநிலங்களவை பதவி குறித்து திமுக தரப்பில் தற்பொழுது எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று கூறினார். ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக மிக சிறப்பாக 5 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிற நவாஸ்கனி எம்பி அவர்களே தொடர்ந்து அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று முஸ்லீம் லீகிலே உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் ராமநாதபுரத்திலே உள்ள அனைத்து கட்சியின் சார்பாகவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால நாங்களும் அதே முடிவு எடுத்திருக்கிறோம். அந்த முடிவு எங்கள் அரசியல் மேல்மட்ட குழுவில் எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு. இந்த தேர்தலில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளை பற்றி தான் இப்பொழுது கட்சிகளுக்கு இடையில் தொகுதி பங்கீடு குறித்திருக்கிறோம். ராஜ்யசபா பற்றி இந்த தொகுதி பங்கீட்டில் எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லை. எந்த கட்சியோடும் எந்த தொடர்பும் கொள்ளவில்லை. திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2019 தேர்தலை போன்று இந்த முறையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். தேர்தலில் புது முகத்திற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் எங்கள் கூட்டணியினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த தொகுதி பங்கீட்டை ஏற்றுக்கொண்டு நானும் முதலமைச்சர் அவர்களும் தொகுதி பங்கீட்டிலே கையெழுத்திட்டு இருக்கிறோம். ஒரு தொகுதியிலே 2019 போலவே போட்டியிடுவது என்றும் அதே நாமக்கல் தொகுதியிலே போட்டியிடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டு அதுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்கிறோம். 2019 ஆண்டு போட்டியிட்டது போல உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறோம். அதுவும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் திமுக மதிமுக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபறி நீடிக்கிறது. மதிமுக 2 மக்களவை மற்றும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கேட்பதாக கூறப்படுகிறது. இரு கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாததால் பேச்சுவார்த்தை தொடரும் என மதிமுக தெரிவித்துள்ளது.